ஜூலி, நான் பயணம் செல்வதை நினைத்து வருந்தாதே. உன்னோட பிரிவை என்னால தாங்க முடியாது ஜீனி. ஜூலி, உன்னை விட்டு பிரிந்து செல்வதை என்னாலும் தாங்க முடியுமா? சொல்லு. என்ன ரெண்டு பேரும் இங்க வந்து மச நின்றுட்டு இருக்கீங்க? என்ன ஜீனி, ஜூலியை பிரிஞ்சு கடந்த கால யுகங்களுக்கு போயிட்டு வர கொஞ்ச காலம் ஆகுங்கிறதுக்காக அதுகிட்ட பிரியாவிட வாங்கிட்டு இருக்கியா? ஆமா மாஸ்டர், நான் ஆரம்பத்துல ஜூலிய காதலிச்ச போது நீங்க எங்க காதல ஏத்துக்கிட்டதே இல்ல. அப்பவும் நான் ஜூலிய ஒரு நொடி கூட பிரிஞ்சதே இல்ல. அதுபோலதான் டைம் மிஷின்ல டிரைவரா உங்க கூட திரேதா யுகத்துக்கு பிரம்மாஸ்திரம் எடுக்க வர ரொம்பவும் ஃபீலிங்கா இருக்கு. நீ சொல்றது ஒரு வகையில உண்மைதான். சில சமயம் சாதனைகள் செய்ய வேதனைகளை தாங்கித்தான் ஆகணும். மிஷினான உங்களுக்கே இவ்வளவு பிரிவு துயரம் இருந்தா கௌதம், கௌரி, சந்தியா, பாலு அந்த 4 குழந்தைங்களுக்கும் பெத்தவங்களை பிரிஞ்சு வர எவ்வளவு துயரம் இருக்கும். வாய் பேச முடியாத என் பேத்தி ஸ்ரேயாவை பிரிஞ்சு வர எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். மூசாவுக்காக அஸ்திரங்களை தேடி திரேதா யுகத்துக்கு போறது ஒரு தற்காலிக பிரிவு தான். அஸ்திரங்களை கொண்டு வந்து கொடுத்து மூசா அசீமை அழிச்ச பிறகு அதுக்கு காரணம் நாம தாங்கிற பெருமையோட 100 வருஷம் சந்தோஷமா வாழலாம். என்ன சரிதானே? ஓகே மாஸ்டர். சரி வாங்க. வாங்க. தாத்தா. அடேடே, வாங்க வாங்க வாங்க. என்ன தாத்தா, நம்ம போறதுல எந்த ப்ராப்ளமும் இல்லையே? ஒரு சின்ன ப்ராப்ளம், அதையும் சரி பண்ணிட்டேன். என்ன சொல்றீங்க தாத்தா? ஒண்ணும் இல்ல, நம்ம ஜீனி டைம் மிஷினோட டிரைவரா நம்ம கூட வருது இல்ல? ஆமா, அதுக்கு என்ன? அதுக்கு ஜூலிய பிரிஞ்சு போறோமேங்கிற வருத்தம், அதான் அதோட மனசை தேத்திக்கிட்டு இருந்தேன். நோ ப்ராப்ளம் பா, நம்ம அஸ்திரத்தை எடுத்த உடனே திரும்பி வந்துருவோம். ஆமா, நீங்கெல்லாம் வீட்ல என்ன சொல்லிட்டு வந்தீங்க? வழக்கம் போல எக்ஸ்கர்ஷன் தான் சொல்லிட்டு வந்தோம். சரி, ஒரு நல்ல விஷயத்துக்கு போய் சொல்றதுல தப்பே இல்ல. ஆமா, ஸ்ரேயா அவங்க அப்பா கிட்ட எல்லாம் சொல்லிட்டீங்களா தாத்தா? உண்மையை சொன்னா இந்த வயசுல உங்களுக்கு இது தேவையா, அது இதுன்னு 1008 கேள்வி வரும். அதான் நான் யார்கிட்டயும் எதுவும் சொல்லல. சரி ஜீனி, நீ போய் என்னோட மருந்து மாத்திரை எல்லாம் மறக்காம சூட்கேஸ்ல எடுத்து வை. நீ ஒரு மருந்த மறந்தாலும் நாம போக போற திரேதா யுகத்துல கிடைக்காது. அப்புறம் நான் உயிரோட திரும்பி வரதே சிக்கலாயிடும். ஓகே மாஸ்டர், நான் கரெக்டா எடுத்து வச்சிடுறேன். குட். சரி, நீங்க எல்லாரும் ரெஸ்ட் எடுங்க. சரியா 12 மணிக்கு நாம கிளம்பிடலாம். நான் சில ஃபோன் கால்ஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகேயா? சரி. ஜீனி, ஜூலி, ஒரு நிமிஷம். என்ன கௌரி? உங்களே இல்ல தாதா, நீங்க போங்க. சரி. ஒரு நிமிஷம் வாங்க. மாஸ்டருக்கு தெரியாம என்ன விஷயம் கௌரி? எனக்கு இப்போ ஒரு ஐடியா தோணுது. என்ன தோணுது? இல்ல, நாம திரேதா யுகத்துக்கு போய் பிரம்மாஸ்திரத்தை எடுத்துட்டு வரதுக்கு எத்தனை நாள் ஆகும்? இல்ல எத்தனை மாசம் ஆகும்? அதை எப்படி இப்ப சொல்ல முடியும்? அது சரி, அப்ப நீ தாத்தா கூறிய மருந்த எத்தனை நாளைக்கு எடுத்து வைப்ப? 3 மாசத்துக்கு. ஓகே, சப்போஸ் நாம போயிட்டு வரதுக்கு 3 மாசம் எக்ஸ்ட்ரா ஒரு 10 நாள் ஆயிடுச்சுன்னா அந்த 10 நாளைக்கு தாத்தா கூறிய மருந்து, அந்த 10 நாளும் மாத்திரை சாப்பிடாம இருந்தா தாத்தா உடம்பு தாங்குமா? இல்ல அவருக்கு ஏதாவது சீரியஸ் ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா நாம எப்படி அவரை காப்பாத்துறது? நம்ம பாதுகாப்புக்காக தாத்தா நம்ம கூட வரேன்னு சொன்னாலும் அவரோட உயிரை காப்பாத்த வேண்டியது நம்ம பொறுப்பு தானே? அப்போ டைம் மிஷன் டூரை கேன்சல் பண்ணிடலாம்ன்றியா? அதானே. நீ என்ன சொல்ல வர கௌரி? குழப்பாத கௌரி. இல்ல ஜீனி, ஒரு குழப்பமும் இல்ல. நாம பிளான் பண்ணபடி திரேதா யுகத்துக்கு போறோம். அங்க போய் ராமரை மீட் பண்றோம்.
அவர் தாடகைய வதம் செஞ்ச பிரம்மாஸ்திரத்தை வாங்குறோம். ஆனா இந்த பிளான்ல ஒரு சின்ன சேஞ்ச். நாம போறோம், ஆனா நம்ம கூட தாத்தா வர மாட்டாரு. அவருக்கு தெரியாம ஜீனிய மட்டும் கூட்டிட்டு நாம 4 பேரும் போறோம். அட, இது கூட சூப்பர் ஐடியாவா இருக்கு. இதுல எனக்கு சம்மதம் இல்ல. மாஸ்டர் நம்ம கூட வரலன்னா நம்ம டூர் ப்ரோக்ராம் நடக்காது. நான் சொல்லிட்டேன். என்ன ஜீனி புரியாம பேசுற? தாத்தா நம்ம கூட வந்தாருன்னா என்ன நடக்கும்னு நான் விளக்கமா சொன்னேன்ல. அதுக்காக டைம் மிஷினை கண்டுபிடிச்ச எங்க மாஸ்டரையே விட்டுட்டு போறது எந்த விதத்துல நியாயம்? ஜீனி, கௌரி சொல்றது நியாயம்தான். தாத்தாவை நம்ம கூட்டு போக முடியாது. மீறி போனா அவர் உயிருக்கு ஆபத்து. டூரை கேன்சல் பண்ணா அஸ்திரங்களை எடுக்க முடியாம இந்த உலகத்துக்கே ஆபத்தாயிடும். கௌரி, நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. இருந்தாலும் மாஸ்டர் விட்டுட்டு போறதா? என்ன ஜீனி, மறுபடியும் ஆரம்பிச்ச இடத்துலயே வந்து நிக்கிறியே. வா வா, தாத்தா வரதுக்குள்ள சீக்கிரமா போயிடலாம். எனக்கு இஷ்டம் இல்ல. ஜீனி, நல்ல விஷயத்துக்கு போகும்போது மாஸ்டருக்கு தெரியாம போனா தப்பு இல்ல. நீ கிளம்பு, நான் மாஸ்டரை சமாளிச்சுக்கிறேன். ஜூலி, நீ சொன்னத நான் மீறுவனா? நான் போறேன். ஜூலி, உன்னுடைய பிரிவை நான் எப்படியெல்லாம் தாங்கிக்க போறனோ? பரவாயில்ல ஜீனி, போயிட்டு வா. எனக்கு மட்டும் கஷ்டம் இல்லையா? இப்போச்சு போலாமா? போகலாம். வா, வாங்க போலாம். சந்தியா, பாலு, கௌதம், நான் சொல்றத கவனமா கேட்டுக்கங்க. நான் உள்ள போனதும் ஒவ்வொருத்தரையா கூப்பிடுவேன். நீங்க உள்ள வரணும். ஓகேவா? கௌரி, வரலாம்.
வரலாம். யுகத்துல காடே இவ்ளோ அழகா இருந்தா அப்ப ஊருக்குள்ள போனா ஊரெல்லாம் எவ்வளவு அழகா இருக்கும். ஆமா, இந்த யுகத்துல ராமர் லட்சுமணன் வாழ்ந்த அயோத்தி நகர் பத்தி நான் படிச்சிருக்கேன். அது எவ்வளவு உண்மைன்ட்டு போய் பார்த்து நான் செக் பண்ணும். இந்த திரேதா யுகத்துக்கு வந்தது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல. மனசே ரெக்க கட்டி பறக்குது. பாத்திரி கொஞ்சம் பெரிய ரெக்கையா கட்டு, இல்ல தோமணி கீழே விழுந்துற போற. டேய் சும்மா இருடா. நார்மலாவே மூச்சு இழுத்தா நெஞ்சுக்குள்ள சும்மா ஜில்லுன்னு இருக்கு. தெய்வங்கள் வாழ்ற பூமின்றது சரியா தான் இருக்கு. நிலத்துல நின்னாலே குஷன் பெட் மாதிரி இருக்கு. பாத்ரா பயண கலப்புல அப்படியே படுத்து தூங்கிட போற. டேய் பாலு சும்மா இரு. அது சரி, ஜீனி எங்க? திரும்பி பாருங்க, நான் இங்க இருக்கேன். என்ன ஜீனி, நீ வெளியே வரலையா? இல்ல, நான் வரல. நான் டைம் மிஷினுக்கு காவலா இங்கேயே இருக்கிறேன். நீங்க போய் வேலைய முடிச்சிட்டு வாங்க. என்னது போயிட்டு வாங்களா? இந்த கதைலாம் இங்க நடக்காதுடி. நாங்க போனதுக்கு அப்புறம் நீ மிஷினை கிளப்பிக்கிட்டு ஊருக்கு போயிடுவ. அப்ப நாங்க எப்படி வர்றது? தோபர் ஒழுங்கா இங்க கூட வரதா இருந்தா வா, இல்ல வண்டி சாவிய கையில கொடு. நான் உன்ன மாதிரி இல்ல, அப்படியெல்லாம் போக மாட்டேன். தெரியும் ஜீனி, நாங்க உன்னை நம்புறோம். சரி ஜீனி, நீ இங்கே இருந்து டைம் மிஷினுக்கு காவலாரு. நாங்க போய் எங்க வேலையை முடிச்சிட்டு வரோம். போயிட்டு வாங்க. என்னது போயிட்டு வாங்களா? மிஷினை இங்க காட்டுல கொண்டு வந்து நிறுத்தி எங்களை இறக்கி விட்டா நாங்க எப்படி ஆயுதத்துக்கு போறதான்? தோபர் ஒழுங்கா எங்களை அரண்மனைக்கு கொண்டு வந்து டிராப் பண்ணிட்டு அப்புறம் போ வா. சென்னையில ஆட்டோக்காரங்கிட்ட சண்டை போடுற மாதிரி என்கிட்ட சண்டை போடாத. டைம் மிஷினை அரண்மனையில எல்லாம் லேண்ட் பண்ண முடியாது. நடந்து போயிட்டு வாங்க. என்னது நடக்கிறதா? ஓகே ஓகே, நடக்கிறது ஒரு நல்ல எக்ஸசைஸ் தான், வாங்க போலாம். இத பாருங்க, நாம வேற யுகத்துல இருக்கோம், வேற ஊர்ல கிடையாது. அதனால உங்க கையும் காலையும் கொஞ்சம் அடக்கி வச்சுட்டு வாங்க, ஓகேவா? பின் குறிப்பு, இது முக்கியமா எனக்கு தானே. எஸ். பாருங்க,
கூடிய சீக்கிரம் நம்ம மீட் பண்ண போறது ராமனா இல்ல நான் ராமனான்னு நீங்க எல்லாரும் குழம்ப போறீங்க. டேய் அடங்குடா. இன்னொரு முக்கியமான விஷயம், ராமர் தாடகைய வதம் செஞ்ச பிறகுதான் நாம ராமர் கிட்ட பிரம்மாஸ்திரத்தை வாங்குறோம். அது வரைக்கும் நாம வந்திருக்கிற நோக்கம் யாருக்கும் தெரிய வேணாம். ஓகே? ஓகே. சரி வாங்க போலாம். பாய் ஜினி. பாய் நீ. பத்திரமா இரு. மாட்டேன்னு சொன்ன ஜீனிய நாம தானே வற்புறுத்தி குழந்தைங்க கூட அனுப்பி வச்சோம். இப்ப கோவமா இருக்கிற மாஸ்டரை சமாதானப்படுத்தணும். உங்களுக்கு இந்த அளவுக்கு குளிர் விட்டு போகும்னு நான் கனவுல கூட நினைக்கல. நான் ஃபீட் பண்ண ஃபார்முலாவை மீறி தானா முடிவெடுத்து ஜீனி உன்னை காதலிக்கும் போதே நான் உஷாரா இருந்திருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். மாஸ்டர், நாங்க காதலிச்சதுக்கும் ஜீனி குழந்தைங்களோட டைம் மெஷின்ல போனதுக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் இப்படி பேசுறீங்க மாஸ்டர்? ஏன் கேட்க மாட்டேன்? இந்த ரெண்டுமே உங்களை உருவாக்குன மனுஷங்களை தாண்டி அவங்கள மீறி அவங்களுக்கு தெரியாம நீங்களா எடுத்த மிகப்பெரிய முடிவு தானே. உங்க காதல் கல்யாணம், அந்த கன்றாவி எல்லாம் நீங்க மட்டுமே சம்பந்தப்பட்டது. உங்க முடிவுகள் தவறா போனாலும் அதுல நீங்க மட்டுமே பாதிக்கப்படுவீங்க. ஆனா இப்போ உன்னோட புருஷன் ஜீனி செய்திருக்கிற காரியம் அப்படியா? என்கிட்ட சொல்லாம போனதும் இல்லாம டைம் மிஷின்ல கௌதம், கௌரி, சந்தியா, பாலுன்னு 4 சின்ன குழந்தைகளையும் கூட கூட்டிட்டு போயிருக்கு. இப்ப அந்த குழந்தைங்களோட பெற்றோர்கள் வந்து கேட்டா நான் உங்களுக்கு என்ன பதில் சொல்றது? எங்க போயிருக்காங்கன்னு சொல்றது? எப்ப வருவாங்கன்னு சொல்றது?